எல்லாரும் வேற வேற டயட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கெல்லாம் இங்க ஆள் இருக்கே. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமையானவர்கள். நீங்க என்ன மெனுன்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். என்ன இந்திரா? ஏ ராகினி, அவகிட்ட எதுக்கு கேட்கணும்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, செஞ்சு கொடுப்பா. செஞ்சிரு. என்ன இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கோச்சப்படாம கேளுங்க. ஓகே, எனக்கு பாலியோ டயட். சோ பாலக் பன்னீர், அப்புறம் கிரில் சிக்கன், ரோஸ்ட் பாதாம், அவகோடா ஜூஸ். எது இந்த உரிச்ச கோழியா சாப்பிட்டு தள்ளுவாங்களே அந்த டயட் தானே நீங்க சொல்றது? அதுவே தான். அது ஓகே தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு மட்டன் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ், அப்புறம் சைவம் கண்ணுல காட்டவே கூடாது. ஜெயா, வீட்ல வஞ்சர மீன் இருக்குல்ல? வஞ்சிரமா? இரு, முடிஞ்ச உன் மூளையை எடுத்து ஃப்ரை பண்ணி தரேன். ஆளு பாரு. போதுமா உனக்கு? இன்னும் ஏதாவது 2-3 மெனு சொல்லு. என்ன இந்திரா, கேட்டுக்கிட்டியா? அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. என்ன அத்தை? அத்தை, நான் அகாடமிக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்டுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறதுதான் நம்ம பண்பாடு. போ, இது எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணி முடி, அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே அத்தை. இந்திரா, அப்படியே இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு போமா. என்ன பாக்குற? எடுத்துட்டு போகும். ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட போக முடியல, அந்த அளவுக்கு பிஸி. அப்படியா? ஆமா. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். காவ்யா, நீ எங்கம்மா போற? நீ போக கூடாது, இங்கே இருக்கணும், சரியா? இங்கேயே இரு. வஞ்சிரம் வேணுமா? வஞ்சிரம்? பொரிச்ச கோழி வேணுமா? இதுங்களுக்கு இருக்கிறது வைரல வாஷிங் மிஷினான்னு தெரியலையே. போட்டோன்னா வெக்கமே இல்லாம இப்படி கேக்குதுங்க. இருங்க, உங்களுக்கு இன்னைக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். டயட் மெனுவெல்லாம் இன்னைக்கே மறந்து போக வைக்கிறேன். வரேன் வரேன். என்ன சொல்றது? சமைக்கிறாங்களாமா. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சாப்பிட்டு வச்சு சாப்பிடுங்க. எல்லாமே எவ்வளவு அருமையா இருக்கு. போதுமா? நான் வச்சுக்கிறேன். இல்ல சாப்பிடுங்க, செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. தேங்க்ஸ். மஞ்சூரியன் கேட்டீங்கல்ல, அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்கு ஜெயா. இந்திரா, நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச? என்னால நம்பவே முடியல இந்திரா. அக்கா, பொறுமையா வேடிக்கையை மட்டும் பாரு. இனிமே நம்ப முடியாத சீன் எல்லாம் இருக்கு. என்னடி சொல்ற? நீ பாரு.
நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். மா நாங்க சாப்பிடுறோம்ல, டேஸ்ட் பாருமா, ராகினி, நல்லா இருக்கும். சாப்பிடு. ஹேமா, நம்ம டேஸ்ட் தானே. சாப்பிடலாம். உங்களுக்கு வைக்கவா? நீ வச்சுக்கோ. பரவாயில்ல, நல்லாதான் சமைச்சிருக்கா. நல்ல சமையல்காரி தான். சூப்பரா இருக்குங்க. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் குறையல, நல்லா தான் இருக்கு. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். அத்தை, நான் என் கடமைய சிறப்பா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப அகாடமிக் கிளம்பலாமா? போயிட்டு வா. அக்கா, போயிட்டு வரேன். என்னாச்சு பாமா? என்ன என்னாச்சுங்க? வயிறு 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 என்னமோ கலக்குதுமா. ஐயோ, ரெஸ்ட் எங்க சொல்லுங்க. பாத்ரூம் இதோ இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. ஏன் என்னாச்சு? இங்க சுலோச்சனா, ரெஸ்ட் ரூம் இருக்கா? என்னாச்சு? என்ன பண்ணுது? ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த பக்கம். இவங்களுக்கு என்னாச்சு? பாத்ரூம் எங்க? மேல போங்க. என்னாச்சு? தாரா, பாத்து பாத்து. ஏய், சீக்கிரம் வா. சாப்பாட்டு என்ன? பாமா, என்ன ஆச்சு உனக்கு? சாப்பாட்டுல என்ன? நல்லா தானே இருந்த. என்ன சுலோச்சனா? என்ன பண்ணுது? ஏய், என்ன சொல்ற? நில்லுங்க. ஏய் ராகினி, என்னடி நிக்கிற? ஏண்டி எல்லாரும் இப்படி பாத்ரூமுக்கும் ஹாலுக்குமா ஓடுறாங்க? என்னடி நடக்குதுங்க? ஐயோ, என்னடி ஆச்சு? சாப்பாடு போட்டியா? அதுல எண்ணத்தை போட்ட. ஐயோ, பாடு. என்னடி சொல்றாங்க? சாப்பாட்டுல என்ன? அக்கா, ஐயோ, என்ன ஆச்சு? ஐயோ, சுலோச்சனா, என்னங்க ஆச்சு? ஐயோ, ஏங்க, ஏய், அப்பா சாமி, முடியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயோ, ஐயோ, மாமா, மாமா என்ன பண்ணுதுன்னு சொல்லு. என்ன ஆச்சு? பாத்து ஐயோ, என்னங்க ஆச்சு? முடியல. என்ன பாமா? வாங்க எடுங்கடி, வாங்க போலாம். போயிட்டு வரோமா நாங்க. என்ன பண்ணுது? என்ன ஆச்சு? சொல்லுங்க. நில்லுங்க. இல்ல, ஐயோ, என்னாச்சுங்க? ஏங்க நல்லா தானே இருந்துச்சு. அக்கா, என்னக்கா ஆச்சு? என்னடி என்ன கேக்குற? சாப்பாட்டுல என்னடி பிரச்சனை? என்னடி நடக்குதுங்க? தெரியலையேக்கா. ஏ ராகினி, என்னடி பண்ணுது? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. இது வந்துருக்கா. மேல போயிட்டு வந்துருக்கா. ராகினி, ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? ஏமா, ஏய், என்னடி நடக்குதுங்க? எல்லாரும் இப்படி ஓடுறாங்க. இந்திரா, என்னடி கலந்த சாப்பாட்டுல?
அக்கா மொத்தமா முடிச்சிட்டாக்கா, மொத்தமா முடிச்சிட்டா. வாய்க்கு ருசியா இருக்குன்னு ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டிருப்பேன். ஐயோ இப்படி பண்ணிட்டாளே. 2 வாய் டேஸ்ட் பண்ண நமக்கே இப்படின்னா மொத்தமா சாப்பிட்ட அவங்களுக்கு எனக்காச்சு. என்னது? கால் பண்ண அவங்களும் வேகமா இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. வேற வழி? வேகமா போய் தாங்க ஆகணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நல்ல வேலைக்கா நீ சாப்பிடல. ஏங்க அப்போ இவ வேணும்னு ஏதாவது செஞ்சிருப்பான்னு சொல்றீங்களா? பின்ன என்னடி, அத்தனை பேருக்கு எப்படி ஒரே நேரத்துல இப்படி ஆகும்? நல்ல வேலை இத அக்கா சாப்பிடல. சாப்பிட்டு இருந்தா அவளை நான் சமையல்காரின்னு சொன்னேன்ல, அதான் அதுக்குதான் வேணும்ட்டே பண்ணிருக்கா. ஆமா ஆமா, அவளை சும்மா விடக்கூடாதுரி. ஐயோ ஆமாங்க. சரி நம்மள விடுங்க, வீட்டுக்கு வந்தவங்க என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டு மருமகளா நடந்துக்கணும்னு சொன்னதுக்கு எப்படி பண்ணிருக்க பாத்தீங்களா? அவளை சும்மாவே விடக்கூடாதுங்க. அம்மா. ஆமாண்டி, அவ செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவளை நான் சும்மா விட மாட்டேன். அக்கா முகத்தை பாத்தியா, எவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னு. ச்சே. நாளைக்கு அக்காக்கு போன் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி பேசுவாங்க? அக்கா மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்பாங்க? அவ இத வேணும்ட்டே தான் பண்ணிருப்பா. சும்மா விடக்கூடாது. போதும் போதும், அதான் நான் சொன்னல, அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அது செய்யாம ஏதோ சாமியாரு ஜாதகம்னு வேலை பார்த்துட்டு இப்ப இங்க வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. அக்கா, அந்த சாமியாரோட ஐடியா நல்லா இருக்கும்க்கா. நீ ஏன் அப்படி நினைக்கிற? இத பாருடி, எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது. இந்த ஐடியாலாம் ரொம்ப மட்டமா இருக்கு. நாமெல்லாம் இதெல்லாம் செய்யணுமான்னு இருக்குடி. எனக்கு பிடிக்கலடி இதெல்லாம். அத்தை டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஏங்க சொல்லுங்க. அக்கா, ஆமாக்கா, இங்க பாருக்கா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. சாமியார் சொன்ன மாதிரி பரிகாரத்தை நம்ம தொடங்கிடலாம். அவர் ஒரு லேகியம் கொடுத்திருக்காரு, அத கலந்து நம்ம இந்திராக்கு கொடுத்துட்டோம்னு வை, அவ்வளவுதான். ஆமா அத்தை, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கே நம்ம முதல் பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அத்தை. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. நேரா அவளை வெளியில போடின்னு சொல்லி அனுப்ப முடியல. இப்ப லேகிய உருண்டெல்லாம் கொடுத்தா எல்லாம் நடந்துருமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. அக்கா என்னக்கா நீ நம்பக்கா, அதுவும் இந்த நேரத்துல நம்பி செஞ்சாதான்க்கா காரியம் நடக்கும். நீ வேணா பாரு, முதல் பரிகாரம் இதுதான். 3வது பரிகாரம் முடியறப்போ இந்திரா இந்த வீட்ல கண்டிப்பா இருக்க மாட்டாக்கா. இப்படிதான் ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க, ஆனா எல்லாம் சொதப்பிடுது. இந்த முறையாவது சரியா வருதான்னு பாப்போம். என்னடி அக்கா இப்படி நம்பாம பேசிட்டு போறாங்க? பின்ன என்ன பிளான் போட்டாலும் ஃபெயிலியர் ஆயிடுதுல. என்ன நடந்தாலும் சரிடி, சாமியார் பூஜை பண்ணி கொடுத்த லேகியம் இருக்குல்ல, இன்னைக்கு அதை இந்திராக்கு கலந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கான வேலையை நம்ம பார்த்தே ஆகணும், புரியுதா? அவ முதல்ல வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அவளுக்கு கொடுத்துடலாம். அதுக்குள்ள இந்த வைரஸ் சரியாகுமான்னு பாக்கணுமே. அம்மா. ஏ இந்திரா, இந்திரா, எல்லாரும் சாப்பிடுற டைம் ஆச்சு. ரெடியா இருக்கா? அக்கா, எல்லாமே ரெடியா இருக்குக்கா. நான் ஸ்பெஷலா ரசகுல்லா செஞ்சிருக்கேன், சாப்பிடுறியா? இது நீ செஞ்சதா? ஆமாக்கா, சாப்பிட்டு பாரு. அடடே, என்னம்மா டிஃபன் ரெடியா? எல்லாமே ரெடியா இருக்கு. வழக்கமா வாசம் மூக்க தொலைக்குதே. என்னம்மா இட்லி இன்னைக்கு? ஆஹா இட்லி. இது என்ன? ஆஹா சட்னி. சூப்பர்மா. சரி, நீ போடு. அதெல்லாம் ஓகே. முதல்ல உங்களுக்கு நான் ரசகுல்லா செஞ்சிருக்கேன்,
அதை சாப்பிட்டு பாக்குறீங்களா? இது ரசகுல்லாவா? ஐயோ, என்னங்க, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? மாமா, அதுல நான் வந்து இந்த குங்குமப்பூ போட்டிருக்கேன். இன்னும் இனிப்பு ஜாஸ்தியா போட்டிருக்கேன். சூப்பர்ல? அம்மாடி, வாயில வச்சனே சல்லி. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்து உட்காரு, வா 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 வா. அம்மாடி, அவனுக்கு எடுத்து வைமா. ரசகுல்லாடா. எடுத்து வைக்கா. இந்திரா செஞ்சிருக்கா. என்னப்பா? நல்லா இருக்கும். சாப்பிட்டு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரம் சாப்பிடு. சீக்கிரம் சீக்கிரம். இன்னொன்னு எடுத்துக்கிறீங்களா? மாட்டிக்காம இருந்தா போதும் சரி. போதும். இந்தாங்க. நீ வாங்கி சாப்பிடு. மாமா, இன்னொன்னு. போடு போடு போடு. என்னங்க, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அது ரசகுல்லா. என்ன ரசகுல்லாவா? இனிப்பே இல்லாத ரசகுல்லா. இந்திரா சூப்பரா பண்ணிருக்கா. இந்தா சாப்பிட. இவ செஞ்சு கொடுத்து நான் சாப்பிடணுமா? இல்ல ஜெயா, அது என்ன இந்திரா, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு மாமா புகழ்றாருன்னு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவரையும் பெட்ல அட்மிட் பண்ற மாதிரி வச்சிராத. ஐயோ ஏமா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏமா, எனக்கு இது வேண்டாம், நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன். ஆமா மாமா. ஜெயா, நீ ஏன் நிக்கிற? வா உட்காரு, சாப்பிடு. இங்க சாப்பிடுறது ஒண்ணுதான் குறைச்சல். அம்மா, இவ என்ன பண்ணிருக்கான்னு. அப்பா, ஒரு குட் நியூஸ் பா. நான் சொன்னேன்ல, திருப்பூர் ப்ராஜெக்ட் ஒன்னு 200 கோடி ரூபாய்க்கு பேசிட்டு இருக்கேன். ஆமா, அது சாங்ஷன் ஆகி மெயில் வந்திருக்குப்பா. ஏய் சூப்பர்ரா சூப்பர்ரா. ஹேய், கங்க்ராட்ஸ் டா கௌதம். தேங்க்ஸ் டா. வாழ்த்துக்கள் கௌதம். தேங்க்ஸ் அண்ணி. கௌதம், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். டேய், உங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கு. அம்மா, அம்மா என்ன பிளஸ் பண்ணுங்கம்மா. அம்மா, அம்மா, ஜெயா, அம்மா ஜெயா. ப்ளீஸ்மா. அம்மா, என்னம்மா? அம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்கம்மா. என்ன ஜேஎம்டி ஆக்குனதே நீங்க தானேம்மா. ஜெயா, என்ன ஜெயா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் சாதிச்சுட்டு வந்திருக்கான் ஜெயா. அடிக்கடி உன்னோட செல்ல பையன் சொல்லிட்டு இருப்பல, எதுக்காக ஜெயா அவன் மேல இவ்வளவு வெறுப்பு உனக்கு? அம்மா, அம்மா, என்ன பாருங்கம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்கம்மா. ஏங்க, யாரோ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னம்மா, யாரோவா? அம்மா, நான் கௌதம்மா, உங்க பையம்மா. என்ன யாரோன்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணேன்? அம்மா, என்ன ஃபேஸ் பண்ணி பேசுங்கம்மா. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? போதும், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். டே கதிர், அம்மா, தான் என்ன தப்பு பண்ணோனே தெரியாத அளவுக்கு இங்க யாரும் குழந்தை கிடையாது. எப்படி ஒரு தங்கமான பொண்ணா பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன். கோர்ட்ல வந்து என்ன அவமானப்படுத்திட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறான். இவன் தப்பே பண்ணலையாடா? அம்மா, அது வந்து நான் யார சொல்றேன்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஜெயா, என்ன ஜெயா, நம்ம கௌதம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்திரா இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிருக்கா. அதை எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நீயும் சாப்பிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணு ஜெயா. அம்மாடி காவியா, அந்த ஸ்வீட் எடுமா. வேண்டாம்.
அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்ல தேவையில்லாம இருக்கால இவ வெளியில போற வரைக்கும் இந்த வீட்ல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். புரியுதுங்களா? இதுல என்ன ஸ்வீட் எல்லாம் சாப்பிடு ஜெயான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜெயா என்ன ஜெயா, இது என்ன வீட்டுக்குள்ள நடத்துற மாதிரியா நடத்துறீங்க? கோர்ட்ல தான் 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீயும் சரின்னு ஒத்துக்கிட்டு தானே வந்திருக்க. இப்ப வந்துட்டு இப்படி மாத்தி பேசினா என்ன அர்த்தம் ஜெயா? சரி இதெல்லாம் விடு. இப்ப நீ கௌதம் ஆசீர்வாதம் பண்ணு ஜெயா. ஏ கௌதம் வா. அம்மா அதே நினைச்சிட்டு இருக்காதீங்கம்மா. ஐம் சாரி. ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. வேண்டாம். ஏம்மா என்ன எதுக்குமா அப்படி வெறுக்கிறீங்க? என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். ஜெயா என்ன ஜெயா மறுபடியும்? இத பாருங்க, நான் எவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன். ஏங்க உங்க காதுலயே விழ மாட்டேங்குது? கோர்ட்ல ஜட்ஜ் அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், யார் காரணம் சொல்லுங்க. அன்னைக்கு யார் வேணும்னு போனாங்களோ போய் அவ காலிலேயே விழ சொல்லுங்க. அம்மா ஜெயா ப்ளீஸ்மா. கையெடுன்னு சொன்னேன். ஜெயா ஜெயா ஜெயா